முகத்தனை இன்றும் இளம் விரை போரும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை துந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற என்னுடைய சாயினாருடைய வாழ்த்துக்களாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கிறீர்கள். அதுபோல என்னை சார்ந்த அநேக ஆயிரக்கணக்கான சாய் சொந்தங்களும் இந்த கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அநேக பிரார்த்தனைகள் இங்கே வந்து கொண்டிருந்தாலும் அதிலே நிறைய நம்பிக்கையில்லாத சொந்தங்கள் அநேகர்கள் இருக்கிறார். நம்பிக்கை எப்படி பிறக்கும்? பாபாவிடத்துல இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்கிற இப்படி அப்படி, அதாவது மதில் மேல் பூனை மாதிரி. எனக்கு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டுட்டேன், எனக்கு அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, பாபா கிட்ட வந்தேன், அவரும் என்னை கைவிடுறாரு, அவரு மட்டும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம கடப்பாறை பண்ணிக்கிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிடுறோம், ஏகப்பட்ட பாவங்களை பண்ணிட்டு உடனே வந்து ஒரே ஒரு தடவை நான் சாய் நாமத்தை சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சரியா போயிடணும் அப்படின்னு அப்படி இல்லை. அங்கே போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், அங்க வந்து விபூதி கொட்டுச்சு, இங்கே போனேன் சந்தனம் கொட்டுச்சு, அங்கே போனேன் அது வந்தது, அந்த பாபாட்ட போனேன் எனக்கு நடக்கல, இங்க வந்தேன் இது நடக்கல. எல்லா பாபாவும் ஒண்ணுதான். அதாவது நிறைய மிராக்கல்கள் நடக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றோம். பாபாவை மட்டும் எங்கே போனாலும் ஒரே பாபா தான். ஷீரடி பாபான்னா நீ நினைக்கும், என்னை நினைக்கும் இடமே ஷீரடி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அடிக்கடி. அப்படி இருக்கும் பொழுது சாதாரணமான கோவிலுக்கெல்லாம் போனோம், சந்தனத்துக்கோ அல்லது விபூதிக்கோ கொட்டுறதுக்கு, மிராக்கள் நடக்கிறதுக்கு கோவில்ல தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமான ஏழை குடுத்தனத்துல ஒரு ஒண்டு குடுத்தனம் பண்ற அந்த வீட்டுல கூட ஒரு சின்ன படத்துல விபூதி கொட்டுது, சின்ன படம், அதுல இருந்து விபூதி வருது. என்னை கூட்டி போய் காமிச்சா வருமா, எங்க வீட்டுல இருந்து விபூதி வருது, நீங்க வந்து பார்த்து அது விபூதி தானே சொல்லணும், ஏன் வருதுன்னு சொல்லணும்னு சொல்லி பக்கத்துல மண்ணி வாங்க. ரொம்ப சாதாரண ஏழை பெண், அவளே வண்டி ஓட்டுறாங்க, அந்த லேடியே வண்டி ஓட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா அந்த பாபாவுடைய படத்துல இருந்து விபூதி கொட்டுது. அப்ப என்னன்னு சொல்றது, நம்ம எடுத்து நான் வச்சுக்கிட்டு பாபா நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன், நீ வந்து பாபாவுடைய பிள்ளைமா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அநேக நம்பிக்கைக்கு உரிவுகளுக்கு தான் பாபா காட்சி கொடுக்கிறார், நம்பிக்கைக்கு உரிவுகளுக்கு தான் கண்டிப்பாக பாபா செய்கிறார். நீ என்னை எவ்வளவு நம்புறையோ அந்த அளவுக்கு உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். என்னுடைய பக்தனுக்கு தேவை என்பதோ இருக்காது, தேவை என்பதே இருக்காது, அனைத்து தேவைகளையும் என்னால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்றார். நம்பிக்கைக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. கங்கையில போய் குளிச்சோமானா பாவம் தொலைஞ்சிடும் சொல்லிட்டு உலகெங்கிலும் இருக்கிற நம்பிக்கை, உலக மக்கள் அனைவருமே கங்கையில போய் குளிச்சோம்னா பாவம் தொலைஞ்சிடும் சொல்லிட்டு கங்கையில போய் குளிக்கிறோம். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போய் கங்கையில குளிக்கிறது, அதுவும் வயசான காலத்துல தான் போய் பாவம் எல்லாம் செஞ்சுட்டு கடைசி காலத்துல போய் அங்க குளிச்சுட்டு பாவத்தை தொலைச்சிட்டு எனக்கு அடுத்த ஜென்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குளிக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் இருக்கும்போது சிவன் கிட்ட பார்வதி அம்மா கேட்டாங்க, அப்பா கங்கையில குளிக்கிறாங்களே அவங்க எல்லாம் உண்மையிலே பாவம் போயிடுதா, உண்மையிலே நம்பிக்கையா தான் இருக்கிறாங்க அவங்க மக்கள் எல்லாம், உங்க பக்தர்கள் எல்லாம் உண்மையிலே நம்பிக்கையில குளிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க. ரெண்டு பேரும் ஏழை பிராமணன், ஏழை ஒரு வயதான
பிராமண பெண்மணியாக 2 பேரும் வேடம் கொண்டு கங்கை கரைக்கு வந்துட்டாங்க இது செக் பண்றதுக்கு. அவரு கங்கையில குதிச்சிட்டார். ஏழை பிராமணன் கங்கையில குதிச்சு தத்தளிக்கிறார், உயிருக்கு போராடுறார். அந்த அம்மா சொல்றாங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்கன்றாங்க. நிறைய மக்கள் கூட்டிட்டாங்க காப்பாத்துறதுக்கு. ஒரு நிமிஷம் அம்மா சொல்றாங்க, பார்வதி அம்மா, ஒரு நிமிஷம், யார் பாவம் பண்ணலையோ அவங்க தான் காப்பாற்ற முடியும். பாவம் இது வரைக்கும் யார் பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. எல்லாரும் திகைச்சு நிக்கிறாங்க. ஐயோ, நம்மளும் பாவம் பண்ணிட்டு போகிறது, பாவம் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி குச்சோம்னா நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திகைச்சு நிக்கிறாங்க. யாருமே முன் வரல, ஒரு ஆள் கூட முன் வரல. ஒரே ஒரு இளைஞன் திடீர்னு குதிச்சான். திடீர்னு குதிச்சு காப்பாத்தி கரை சேர்த்து, அம்மா இந்தாங்க உங்க புருஷன் காப்பாத்திட்டேன், நீங்க வச்சுட்டு நல்லபடியா என்ன வச்சுட்டு அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போங்க சொல்றாங்க. அவன் மட்டும் இப்படி முடிஞ்சது. அவன் கேட்கறான், எல்லாரும் கேட்கறாங்க, நீ பாவமே பண்ணலையா, எப்படி உன்னால இது முடிஞ்சது, தைரியமா எப்படி உன்னால காப்பாற்ற முடியுது? அப்ப அவன் சொல்றான், எப்ப நான் கங்கையில குதிச்சனோ, எப்ப நான் கங்கையில குதிச்சனோ அந்த நிமிஷமே என்னுடைய பாவம் எல்லாம் போய்விட்டது. அதுக்கு பிறகு அவரை காப்பாற்றுறதுக்கு என்னால முடியும் இல்லையா? அதுதானே நியதி, அதுதானே கங்கையுடைய சிறப்பு, அதுதானே புனிதம். புனிதமான கங்கையில நான் எப்போ குதிச்சனோ அப்ப நானும் புனிதமாக மாறிவிட்டேன். எனக்கு அந்த தகுதி வந்து விட்டது. ஆகையினால நான் காப்பாத்தினேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் காப்பாற்றி விட்டேன். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்து நம்முடைய பாபாவிடத்திலே எல்லா பிரச்சனைகளையும் விட்டுவிட்டு அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு சரணாகதி அடைந்து, அப்பா நான் உன்னை சரணாகதி அடைந்தேன், என்னை காப்பாற்றுவதற்கு உன்னை தவிர வேறுமில்லை, வேறு யாரும் இல்லை என்று நினைத்து கைதொழுது கண்ணீர் விட்டு மனமாற ஆத்மார்த்தமாக செய்கிற பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் சத்தியமாக நிறைவேறுகிறது. இது திண்ணம். என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் பேசுகிற பேச்சு, நான் வாங்குகிற மூச்சு அத்தனை அவர் கொடுத்தது. அதுபோல நான் இங்கு வருகிற ஒவ்வொரு பாபாவுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உதியைத்தான் பிரசாதமாக தருகிறேன். இந்த உதிக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. அதாவது தூணியின் நெருப்பினில் மக்களின் துன்பம் தூசு தூசாகும் என்று சொல்லி பாட்டு எழுதியிருக்க. இதே போல இந்த மயில் தொகைக்கு சக்தி அதிகம். அதாவது வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் இருக்குது. அதை பள்ளிக்கூட மாணவர்கள் கூட புத்தகத்தில் வைத்துக் கொண்டு நல்ல ஞாபக சக்திக்காகவும் நல்ல விதமாக படிப்பதற்காக வைத்துக் கொள்வார்கள். அந்த காலத்திலே நானும் கூட வைத்திருக்கிறேன். சாதாரணமான மயில் தொகைக்கு அந்த சக்தி இருக்கிறது என்று சொன்னால், பாபாவுடைய பாதங்களில் இருந்து வைக்கக்கூடிய அந்த மயில் தொகைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த உதி மனிதனுடைய பக்தனுடைய விதியை மாற்றுகிறது. இந்த மயில் தொகை மக்களுடைய பாதையை மாற்றுகிறது. நம்பிக்கை இருக்கிறவன் பிழைக்கிறான். என்னுடைய பக்தனுக்கு தேவை என்பதே இருக்காது, அனைத்து தேவைகளையும் என்னால் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் என்று பாபா சொல்லுகிறார். தன்னுடைய 11 உறுதிமொழிகளிலே அவர் சொன்ன உறுதிமொழி அது. நாம் பாபாவுடைய பக்தனாக மாற வேண்டியது மட்டுமே நம்முடைய கடமை. பாபாவிடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டியது மட்டுமே நம்முடைய கடமை. மீது எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வார். அவர் எங்கே பார்த்துக்கிறார் அப்படின்னு நினைச்சோம்னா அப்படியேதான் இருப்பார். என்னை நோக்கி நீ 1 அடி வந்தால் உன்னை நோக்கி 100 அடி வருவேன் என்று சொன்னார். நாம 100 அடி போனா அவர் மடியிலே உட்கார்ந்து, நாம 100 அடி போனோம்னா அவர் மடியிலேயே உட்கார்ந்துக்கலாம். அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும். ஆகவே இந்த விதமான பிரார்த்தனைகளை இங்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதைத்தான் நான் இந்த உதயத்தான் தருகிறேன். என்னிடத்திலே ஒன்றுமில்லை. நாம் எல்லாம் பாபாவுடைய பிள்ளைகள். நீங்கள் கொடுத்தாலும் நம்பிக்கையாக கொடுத்தால் அது வெற்றி பெறும். ஆகவே அனைவரும் நம்பிக்கையோடு அவரை கைதொழுவோம், நம்பிக்கையோடு இருப்போம். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வாருங்கள் வரியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.